محمد سيد الكونين وثقلين والفارقين من عرب ومن أجم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم عن شأن حبيبه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك عليه. وأيضا قال تعالى في القرآن العظيم: النبي أولى بالمؤمنين من أنفسهم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق، أو كما قال عليه الصلاة والتسليم. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாம் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. அவனது அன்பும் அருளும் அகிலத்திற்கோர் அருட்கொடை மக்கத்து நாதர் மதீனத்து வேந்தர் மங்கா பேரொளி எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களின் மீதும், அன்னாரின் வாழ்வியல் வழிமுறைகளை அணு அளவிலும் பிசகாது பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டி கொடுத்த உத்தம சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக இந்த பாக்கியம் மிக்க மஜ்லிஸிலே ஒன்று கூடியிருக்கிற நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் அவனது அன்பையும் அருளையும் தாராளம் நல்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய அளப்பெரும் பேரருளால் ரபியுல் அவ்வல் என்று சொல்லப்படுகிற வசந்தத்தின் பேர் வசந்தம், முதல் வசந்தம், பூமா நபி இந்த பூ உலகில் உதித்த பிறந்த தினத்தை அலங்கரிக்கிற கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறான். இங்கே நடத்தப்படுகிற நிகழ்வு என்பது பெருமானாரை பிறந்த இந்த மாதத்தில் பெருமானாரை புகழவும் பெருமானாரை பற்றி பேசுவதோடு சமூகத்தில் பெருமானார் யார் என்பதை அடையாளப்படுத்தி காட்ட, பெருமானாரை விட்டு தூரமாய் இருக்கிற சமூகத்தை பெருமானாரோடு இழுத்தி நெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி அமைக்கப்பட்டிருக்கிற விழா நிகழ்ச்சி தான் இது மாதிரியான நிகழ்வுகள். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் படிக்க இருக்கிற, பேச இருக்கிற, கேட்க இருக்கிற பெருமானார், முதலில் அவர் யார் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒருத்தர் மேல பிரியமும் நேசமும் வரணும்னா அவர் யாரு என்னங்கிறது தெரிஞ்சாதான் நேசிப்போம். வெறுமனவில் யாரையாவது ஒரு ஆளை நேசி என்றால் மனித உள்ளம் அதை ஏற்க மறுக்கும், ஏற்காது என்பது உலக நியதி. நீங்கள் நேசிக்க இருக்கிற, கண்ணியப்படுத்த இருக்கிற, கௌரவப்படுத்த இருக்கிற, புகழ இருக்கிற ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய கதாநாயகராக இருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் தெரியுமா? அற்புதங்களின் பேர் அற்புதம் பெருமானார். உலகத்தில் இந்த மனிதரை போல, இவரை போல என்று அளவிட முடியாத, ஒப்பீடு செய்துவிட முடியாத ஒப்பற்ற தலைவர் தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை முதலாவதாக நீங்கள் அறிய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். பெருமானார் யார் என்கிற ஒரு கேள்வி. Who is the prophet? இந்த பெருமானார் யார்? இந்த கேள்வியை முதலில் இஸ்லாமிய சமூகம் உணர கடமைப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்திற்கு தொடர் பிரச்சனைகள், எண்ணிலடங்காத முசீபத்துகள் இஸ்லாமிய சமூகத்தை தொட்டிக்கொள்ளுகிறது என்றால் பெருமானார் யார் என்கிற கேள்விக்கான சரியான விடையை சமூகம் உணர கடமைப்பட்டிருக்கிறது. முதல்ல நாம நமக்குள்ள யார் இந்த பெருமானார்? இன்னைக்கு பெருமானாருடைய உம்மத்து நானும் முஸ்லீம் என்று சொல்லிக் கொடுக்கிற
நம்மில் எத்தனை பேருக்கு பெருமானார் யார் என்கிற ஒத்த கேள்விக்கு முழுவதுமாக பதில் தெரியும் என்பதை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய காலம் இந்த ரபியுல் அவ்வல் மாதம். ரபியுல் அவ்வல்ல என்னங்க செய்யணும்? ரசூலுல்லாவை புகழ்வது, ரசூலுல்லாவின் மீது ஸலவாத் ஓதுவது, இதை தாண்டி ஒரு கடமை இருக்கிறது என்றால் முஹம்மது யார், ரசூல் யார் என்கிற கேள்விக்கு பதில் தேடுவதுதான் இந்த மாசம். இன்னைக்கு ஏன் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், முஹம்மது யார் என்கிற கேள்வி இந்த பூ உலகில் வாழுகிற காலத்தில் மாத்திரம் அல்ல, மண்ணில் அடக்கப்பட்டதற்கு பின்னால், கபரில் வைக்கப்பட்டதற்கு பின்னால் மரணித்த மனிதர்களிடத்திலே கேட்கப்படுகிற பிரதான கேள்விகள் 3. மன் ரப்புக வமா தீனுக வமா நபியுக, உங்கள் இறைவன் யார், உங்கள் மார்க்கம் என்ன, உங்களது நபி யார்? இன்னைக்கு இந்த கேள்வியினுடைய விடையின் அவசியத்தை சமூகத்திற்கு உணர்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். முஹம்மது யார், ரசூல் யார் என்கிற கேள்விக்கான பதில் இம்மையில் மாத்திரமல்ல, கபரில் வைக்கப்பட்டவுடன் கேட்கப்படுகிற கேள்வி அது. இன்னொரு ஹதீஸ் ரிவாயத்துகள்ல இப்படியும் வருகிறது, வமா குன்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இந்த மனிதரை பற்றி நீ என்ன கருதி இருந்தாய்? அங்க போயிட்டு மக்கள் எல்லாம் இப்படி என்னமோ சொல்லுவாங்க, ஊர்ல இப்படித்தான் பேசிக்குவாங்க, ஹதீசுகளில் வருகிற தகவல் நரகவாதிகளின் பதில் இப்படித்தான் இருக்கும், ஊரில் இப்படி இவர்கள் பேசிக்கொள்வார்கள், இந்த மனிதரை கொண்டு இப்படியெல்லாம் பேசிக்கொள்வார்கள், ஆனால் எனக்கொன்றும் தெரியாது என்று சொல்லுகிற பதில் நரகவாதிகளின் பதில் என்று ஹதீசுகள் நமக்கு சொல்லித் தருகிறது என்றால், முஃமின்களாகி இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு யார் முஹம்மது என்கிற கேள்விக்கான விடையை பூமியில் வாழுகிற பொழுதே நம்மில் ஒவ்வொருவரும் தயாரித்துக் கொள்ள வேண்டும். அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தயார்படுத்திக் கொள்வதற்குத்தான் இது மாதிரியான மஜ்லிஸுகள். பேசப்படுகிற பேச்சு ஏதோ 4 வார்த்தை பேசிட்டு போனுங்கிறது அல்ல. இது இம்மைக்கும் கபரிலும் நாளை மறுமையில் வரை உங்களை சொர்க்கத்தின் பாதைக்கு இழுத்து செல்லுகிற சபை என்பதை நீங்கள் முதலாவதாக ஆழமாக உங்களுடைய மனங்களில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உலகத்தில் இப்படி ஒரு மனிதரை கற்பனை கூட செய்து பார்த்திருக்க முடியாது. பிரபஞ்சத்தின் பேர் அதிசயம் பெருமானார். இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் எத்தனை தலைவர்களை, இன்னைக்கு நான் இஸ்லாமியன், என் இஸ்லாமிய சமூகத்தில் எனக்கு கிடைத்த பெரும் வெகுமதி என்று நீங்கள் மார்த்தட்டு உலகத்தில் பேசுகிற மிகப்பெரிய அருள் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பேற்பட்ட பெருமானார் தெரியுமா? ஒரு சொற்ப ஆண்டுகளில் நான் நபின்னு சமூகத்தில வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது பெருமானாரின் வயது 40. இந்த பூ உலகை விட்டு பெருமானார் செல்லுகிற பொழுது பெருமானாரின் வயது 63. 23 ஆண்டுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மனிதனும் கற்பனை கூட செய்துவிட முடியாத சரித்திர சாதனைகளை செய்துவிட்டு சென்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், இன்னைக்கெல்லாம் பெத்த அத்தா தான் புள்ளைய சொல்றதை கேட்கறது இல்லை. கொஞ்சம் வருஷம் கழிஞ்சா கூட பையன் பெருசாயிட்டானா நம்ம கை மீறி போயிருச்சு அப்படிங்கிற பதில் சொல்லக்கூடிய பெற்றோர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். 23 ஆண்டுகளில் ஒரு சமூகத்தை பெருமானார் கட்டமைத்தார்கள். அந்த சமூகம் எப்படி தெரியுமா? அந்த சமூகத்தில் குடியாரர்கள் இல்லை, அந்த சமூகத்தில் திருடர்கள் இல்லை, அந்த சமூகத்தில் பொய் பேசுபவர்கள் இல்லை, அந்த சமூகத்தில் பெண்ணாசை பிடித்தவர்கள் இல்லை, புறநாசை பிடித்தவர்கள் இல்லை, அடுத்தவரின் மீது தவறான எண்ணம் கொள்ளுகிற ஒரு மனிதர்கள் கூட இல்லை. பெருமானாருடைய வார்த்தையோடு சொல்வதானால், அஸ்ஹாபி கன்னுஜூம், நான் உருவாக்கிய என் தோழர்கள் இருக்கிறார்களே வானத்தில் ஜொலிக்கிற நட்சத்திரங்களை போல, ஃபபி ஐயிஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், நீங்கள் அவர்களில் யாரை ஒருவரை பின்பற்றினாலும் நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவீர்கள், நேர்வழிக்கு சென்று விடுவீர்கள். இந்த ஹதீஸ சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹ் ஒரு 10 சஹாபாக்களை உருவாக்கி இருப்பாங்களா, 15 பேர்த்தை உருவாக்கி இருப்பாங்களான்னு நினைக்காதீங்க. கற்பனை கூட செய்துவிட முடியாது. லட்ச சஹாபாக்களை பெருமானார் உருவாக்கினார்கள். லட்ச சஹாபாக்கள், லட்சத்தில் ஒருவரிடத்திலே கூட சின்ன சருகுதல்கள் இல்லை என்றால் எப்பேற்பட்ட வாழ்வை பெருமானார் வாழ்ந்திருக்க வேண்டும். ஒரு சின்ன குறிப்போடு பெருமானார் இந்த உலகத்திற்கு கிடைத்த பேரற்புதம். ஒவ்வொரு நபிக்கும் ஒரு அஜெண்டா இருக்கும். ஒரு நபி பூமிக்கு வந்தால் அந்த மக்களிடத்திலே இந்த செய்தியை சொல்லணும்.
அல்லாஹ் ஒருவன், நான் நபி. மூணாவது முக்கியமான செய்தி, எனக்கு பின்னால் ஒரு மனிதர் வருவார், ஒரு நபி வருவார். அவருக்கு பெயரையும் ஒவ்வொரு நபிமார்களும் சொன்னார்கள். குர்ஆன் அதுக்கு நமக்கு பறைசாற்றுகிறது. அவர் பெயர் அஹ்மத். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்ன மின் பஅதி நபியுன், எனக்கு பின்னால் ஒரு நபி வருவார். இன்னைக்கு உலகத்தில பிறந்து சாதனை படைத்து மரணித்ததற்கு பின்னால் அவர்களுடைய சாதனையை அப்படியே மெய்சிலிர்த்து பேசுகிற சமூகம் எங்கள் பெருமானார். எப்படி தெரியுமா? பூமியில் பிறக்கிற பொழுது அல்ல, பிறப்பதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒவ்வொரு நபிமார்களின் வேத வாக்கா இது இருந்தது. எனக்கு பின்னால் ஒரு நபி வருவார், அந்த நபிக்கு பெயர் அஹ்மத் என்று பெயர் இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி இருக்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி இருக்கிறாங்க. ஒவ்வொரு நபிமார்களாய் முன்னறிவிப்பு செய்து திட்டமிட்டு வரவழைக்கப்பட்டவர்கள் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வதில் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் பெருமைப்பட வேண்டும். இன்னைக்கு பெருமானாரை விட்டு தூரமாக இருக்கிறோமே, சமூகம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். உங்களுக்கு கிடைத்திருக்கிற, நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கள் பெருமானாருடைய உம்மத்து என்பதில், எங்கள் பெருமானாரின் தலைவருக்கு அடிமையாய் நாம் இருப்பதில் முதலாவதாக நாம் மனம் குளிர்ந்த ஆனந்தம் அடைய கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் ஏற்பாடாக்குனான்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற பொழுது 1000 வருஷங்கள் நெருப்பு வணங்கிகள் பாரசீக நாட்டினுடைய கிஸ்ரா கோட்டையில் 1000 ஆண்டுகள் நெருப்பு வணங்கிகள் நெருப்பு வணங்கி கொண்டே இருப்பார்கள். அணையா நெருப்பு அந்த ஊரில் ஒன்று இருந்தது. அணையவே அணைஞ்சதில்லை. ஆனால் உலகமே வியந்து பார்க்கிற ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். பெருமானார் இந்த உலகத்தில் பிறக்க 1000 ஆண்டுகள் அணையாத நெருப்பை அல்லாஹ் அணைத்து காட்டினான். சாரா என்கிற ஒரு நதி இருந்தது. அந்த நதி வற்றியதாக கனவே கிடையாது, வற்றியதாக சரித்திரத்தில் இடமில்லை. பெருமானார் பூமிக்கு பிறக்கிற பொழுது அந்த நீர் வற்றியது. இப்படி பல அதிசயங்களுக்கு பின்னால் பேரதிசயங்களுடைய பொக்கிஷமாக இந்த பூமியில் கிடைத்தவர்கள் நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு யாரோ எவரோ என்று நம்ம நினைக்க வேண்டாம். பெருமானார் அப்படிப்பட்ட அதிசயங்களுக்கு சொந்தக்காரர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் பெருமானாருடைய பிறப்பு தொட்டு வாழ்க்கையினுடைய எல்லா பக்கங்களையும் பாருங்கள். பெருமானார் எப்பேற்பட்ட பொக்கிஷத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று தெரியும். சரியா 12 வயசு. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் விளையாட்டுத்தனமாக கூகுளிலேயும் ஆன்லைன்லேயும் விளையாட்டுத்தனமாக ஊர் சுற்றுகிற பிள்ளைகளுக்கு மத்தியில் நம் தலைவர், நம்முடைய தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 வயசில் சிறிய தந்தை அபூ தாலிபோடு ஷாம் தேசத்திற்கு போறாங்க. அல்லாஹ் எப்பேற்பட்ட அதிசயமான நபியாக நம்முடைய பெருமானாரை அமைத்து தந்திருக்கிறான். கைப்பிடித்து விட்டு வியாபாரத்திற்காக வேண்டி துணைக்கு ஒத்தாசையாக அழைத்து செல்லப்படுகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க ஒரு துறைவி, அவருக்கு பெயர் பஹீரா என்று பெயர். சில ரிவாயத்துகள்ல ஜெர்ஷீஸ்னு அவருக்கு ஒரு பெயர் இருக்கு. இவரு பல 100 வருஷமாக வேதத்தை பார்த்து கொண்டு இந்த சமூகத்தில் ஒரு நபி வருவார், பின்னால் ஒரு காலத்தில் நபி வருவார், அவர் வர்றது மட்டுமல்ல, அவர் வருகை எப்படி இருக்கும், அவர் வருகிற பொழுது உலகத்தில் என்னென்ன அற்புதங்கள் நடக்கும் என்கிற பல துணுக்குகளை அறிந்து கொண்டிருந்த வேத பண்டிதர். அப்படியே ஒரு வேதத்தை வச்சு நிற்கிறாரு. 12 வயசு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஒரு சாலை வழியா நடக்கிறாங்க. 12 வருஷங்களுக்கு பின்னால் வருகிற பெருமானாரை அடையாளம் கண்டு அந்த துறவி எழுந்து நின்று பெருமானாரை கண்ணியப்படுத்தி வந்த அபூ தாலிபிடத்திலே சொன்னார், இவர் சாதாரண மனிதர் அல்ல, நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி சாதாரண பிள்ளை அல்ல பெருமானார். இன்னைக்கு பெருமானார் என்ன சாதாரண மனிதர்கள் தானே அப்படின்னு நினைக்கிற நம்மில் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். 12 வயதில் இருக்கிற பெருமானாரை பார்த்து பல 100 வருஷம் வேதம் படித்திருந்த பஹீரா சொன்ன வார்த்தை, இவர் சாதாரண மனிதர் அல்ல. காரணம் என்னன்னா, இவர் நடந்து வர்ற பொழுது இவருக்காக வேண்டி மரங்களும் மலைகளும் கல்லும் முள்ளும் எல்லாமுமே இவருக்காக வேண்டி சலாம் சொல்லுகிற காட்சியை நான் பார்த்தேன் என்று பஹீரா சொன்னாரே. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நாம் பேசுகிற தலைவர் இப்பேற்பட்ட பேரற்புதத்திற்கு சொந்தக்காரர். மலைகள் சொன்னது பெருமானாருக்கு சலாம், மரங்கள் சொன்னது பெருமானாருக்கு சலாம், கல்கள் சொன்னது பெருமானாருக்கு சலாம் என்றால்
மார்க்கத்தையே தந்த பெருமானாருக்கு நாம் என்ன கைமாறு செய்தோம்? மரங்களை விட மோசமானவர்களா? கற்களை விட அறிவில்லாதவர்களா? கல்லும் முள்ளுகளை விட மான மரியாதை இல்லாதவர்களா என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி பெருமானாருடைய வாழ்வு ஒரு அற்புதத்திற்கு சொந்தமான வாழ்வு. எனவே அப்பேற்பட்ட பேரற்புதமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு நிறைய வழிகாட்டுதல்களை விட்டு சென்றிருக்கிறார்கள். நீங்கள் எந்த துறையை, எந்த தேடலை, எந்த வாழ்வியலின் எந்த துறைகளுக்கான முன்மாதிரி தேவை என்றாலும் உங்கள் பெருமானாருடைய வாழ்வை எடுத்து பாருங்கள். துறை என்ற உடனேயே நாம சம்பாதிக்கிற வியாபாரம், மருத்துவம், அறிவியல் அப்படி அல்ல. நான் ஒரு மனிதனாக இருக்கிற பொழுது என் மனைவிடத்தில் எப்படி இருக்க வேண்டும்? முன்னுதாரணம் பெருமானாருடைய வாழ்வு. நான் மனிதனாக இருக்கிறேன், சக நண்பர்களிடத்தில் எப்படி இருக்க வேண்டும்? பெருமானாருடைய வாழ்வு முன்னுதாரணம். எதிரிகளிடத்தில் எப்படி இருக்க வேண்டும்? பெருமானாருடைய வாழ்வு முன்னுதாரணம். சின்ன குழந்தைகளிடத்தில் எப்படி இருக்க வேண்டும்? பெருமானாருடைய வாழ்வு முன்னுதாரணம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு நிறைய வாழ்வியல் வழிகாட்டுதல்களை விட்டு சென்றிருக்கிறார்கள். அவைகளுக்கெல்லாம் பெயர் சுன்னத் என்று பெயர். இன்னைக்கு சுன்னத், பெருமானாரை என்ன செய்தார்களோ, எதை சொன்னார்களோ அப்படியே எடுத்து நடப்பது என்பது சுன்னத் என்று பெயர். இன்னைக்கு சுன்னத்துன்ன உடனேயே நம்மள நிறைய பேருக்கு தொழுகைக்கு பின்னால் செய்யற 2 ரக்காத்து சுன்னத் இதுதான் ஞாபகத்துக்கு இருக்கு. அதையும் மீறி போனா தாடி வைப்பதும், தொப்பியிடுவதும், தலைப்பாகை அணிவதும், பொதுவில் மிஸ்வாக்கு செய்வது இதுதான் சுன்னத்து அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பெருமானாருடைய சுன்னத்துகளில் நாம் கண்டு வியந்ததை விட அல்லாஹ் கண்டு வியந்த சில சுன்னத்துகள் இருக்கு. இன்னைக்கு முஸ்லிம் சமூகம் இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் வைக்க வேண்டும். இன்னைக்கு நாம சில சுன்னத்துகளை பிரியப்பட்டு நேசித்து நம்ம அதை ஃபாலோ பண்றோம், பின்பற்றுகிறோம். சில சுன்னத்துகளை அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு பெருமானாரை புகழ்ந்து சொன்ன சில சுன்னத்துகள் இருக்கிறது. இன்னைக்கு சமூகம் அந்த சுன்னத்துகளை கைவிட்டதன் விளைவு, ஒரு காலம் வரை முஸ்லிம்களுக்கு என்று ஒரு பெயர் இருந்தது. பாய்மார்களா, நம்பிக்கையானவர்கள். எந்த பாயும் பொய் சொல்ல மாட்டார், அடுத்தவன் காசை அபகரிக்க நினைக்க மாட்டான், அடுத்தவன் பொருள்ல ஆசைப்பட மாட்டான். பாய்மார்கள், முஸ்லிம்கள் என்று சொன்ன ஒரு காலம் போய் இன்றைக்கு வருத்தத்திற்கோ அல்லது கவலைக்கோ யாரும் ஆட்கொள்ள வேண்டாம். ஏமாற்றுவதில், பொய் பேசுவதில், திருடுவதில், அபகரிப்பதில் என்னென்ன அவச்செயல்கள், தீய செயல்கள் இருக்கிறதோ இவைகளில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்கிற அவப்பெயரை சுமந்திருக்கிற சமூகமாக இன்றைக்கு நாம் மாறி இருக்கிறோம். நவுதுபில்லா, அல்லாஹ் நம்முடைய சமூகத்தை காப்பாற்றுவானாக. பெருமானாருடைய சுன்னத்தை, அல்லாஹ் ரசித்த சுன்னத்து எது தெரியுமா? குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான், நபியே, நீங்கள் ஆக சிறந்த நற்குணத்தில் இருக்கிறீர்கள். இன்னைக்கு பெருமானாருடைய சுன்னத்தை பின்பற்ற வேண்டும், பெருமானாருடைய வாழ்வியலை நான் பின்பற்ற வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது பெருமானாருடைய நல்ல குணங்கள். இன்னைக்கு சமூகத்துல பெருமானார் விட்டு சென்றதும் அதுதான். ஒரு முஸ்லிம் என்பவன் நிறைய தொழுவதால் அவன் முஸ்லிம் ஆகிவிட முடியாது, நிறைய நோன்பு நோற்பதினால் அவன் முஸ்லிம் ஆகிவிட முடியாது, நிறைய தான தர்மங்களை செய்வதனால் மாத்திரம் அவன் முஸ்லிம் ஆகிவிட முடியாது. நல்ல குணங்கள் முதலாவதாக அவனிடத்தில் வர வேண்டும். எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளை மறுமையில் மீசானுடைய தராசில் அளக்கப்படுகிற அமல்களில் ஆக கனமான அமல் உங்களுடைய நல்ல குணங்கள், நீங்கள் பேசுகிற உண்மை வார்த்தைகள், நீங்கள் நடந்து கொள்ளுகிற பணிவான நடவடிக்கைகள், இதுவெல்லாம் தான் நாளை மீசான் தராசினுடைய அதிகம் கணக்கு செய்கிறாமல். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, ஈமானுக்கு 70 கிளை இருக்கிறது. அதுல உயர்ந்த கிளை கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ். இதுல எந்த ஒரு கிளையை நீங்கள் பற்றி பிடித்தாலும் சுவனம் சென்று விடலாம். அதுல கடைசி கிளையாய் பெருமானார் சொன்னார்கள், நடக்கிற பொழுது இமாத்தத்துல் அதா, உங்களுக்கும் அடுத்தவர்களுக்கும் நோவினை தரும் என்று ஒரு கல் இருந்து அந்த கல்லை நீங்கள் அப்புறப்படுத்தினால் இதை கொண்டு கூட உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள். என்றால் இன்னைக்கு சமூகம் பெருமானாருடைய வாழ்விலே இருந்து, பெருமானாருடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்க வேண்டிய பாடங்களில் மிக முக்கியமான பாடம் பெருமானாருடைய நல்ல குணங்கள். இன்னைக்கு பெருமானாருடைய வாழ்வை கண்டு ஆச்சரியப்படுகிறோம். கூகுளில் அதிகம் தேடப்பட்ட ஒரு மனிதரின் வாழ்வு என்பது பெருமானாருடைய வாழ்வுதான். கூகுள் நிறுவனம் ஒரு அறிக்கை தந்திருக்கிறது, எங்கள் தகவல் தொலை தொடர்பில்
அதிகமாக தேடப்பட்ட ஒரு மனிதர் யார் என்றால் அது முஹம்மது ரசூலுல்லாஹ். இவர்தான். இன்னைக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் கவலை அளிக்கிற விஷயம், நம்மில் இஸ்லாமியர்கள் கூட பெருமானாருடைய வாழ்வை சில நேரங்களை கூகுளில் தேடுகிற கட்டத்தில் தான் இருக்கிறது. இன்னைக்கு நாம ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்யலாம். நம்ம எத்தனை பேருக்கு பெருமானாருடைய வாழ்வு தெரியும், பெருமானாருடைய பிள்ளைகளின் பெயர் தெரியும், பெருமானார் இந்த பூமியில் செய்து காட்டிய அற்புதங்கள் தெரியும், பெருமானாருடைய மனைவி மக்கள் நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்வு ஒவ்வொரு இல்லங்கள் தோறும் படிக்கப்பட வேண்டும். பெருமானாரை அறிய வேண்டும். ஒரு தந்தை செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள். அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாஸத்தி ஹிசால். உங்கள் பிள்ளைகளுக்கு எதையாவது நீங்கள் கற்றுக் கொடுப்பதாக இருந்தால் 3 அதபுகள், 3 ஒழுக்கங்களை நான் சொல்லித் தருகிறேன், அந்த 3 முதல்ல கொடுங்க. முதலாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுப்பி நபியுக்கும், உங்களுடைய நபியின் நேசத்தை. நபி யாருங்கிறத சொல்லித்தாங்க. பூமியில் இருக்கிற பொழுதே நபி யார் என்று படிக்காதவர்கள் மன்னரையில் எப்படி பதில் சொல்ல முடியும்? பூமியில் வாழுகிற பொழுது மன்னரையின் வெற்றி நாயகராக இருக்கிற பெருமானாரை அறிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு குடும்பங்கள் எல்லாம் பிரச்சனை வருதா இல்லையா? எல்லாம் கொடுக்கறாங்க அத்தா, எல்லாம் வாங்குறதெல்லாம் போனில் இருந்து பையனுக்கு தேவையான மகளுக்கு தேவையானதை வாரி வாரி கொடுத்து கடைசியில் மகள் பெரியதானதற்கு பின்னால், வயது இளம் பருவத்தை அடைந்ததற்கு பின்னால் நீங்கள் பாசமூட்டி பாராட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளைகள் கேட்கும், என்ன செஞ்சு கிழிச்ச? அதே நீங்கள் ரசூலை கொடுத்து பாருங்கள், ஈமானை கொடுத்து பாருங்கள், கடுகளவு இருந்தாலும் அதை பொக்கிஷமாக அந்த பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கும். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள், முதலில் உங்களுடைய நபியை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பேற்பட்ட சாதனையாளர். இன்னைக்கு மக்காவுடைய சூழ்நிலையை காட்சிப்படுத்த விரும்புகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் வரை மக்கா என்கிற பூமி, அரபு தீபகற்பம் எப்படி இருந்தது தெரியுமா? உலகத்தின் மிக மோசமான நாடுகளில் ஒன்றாக. உலகத்தில் எத்தனையோ நாடுகளை கைப்பற்ற படைகள் கிளம்பும். அரபு தேசம் என்றால் நடுங்கி போவார்கள். அந்த அளவிற்கு பாவ காரியங்கள் மூழ்கி இருந்த பூமி அரபு பூமி. எந்த அளவுக்குன்னா, பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் வீட்டுல பிறந்தது பெண் குழந்தை என்றால் பெற்ற தந்தை கைப்பிடித்து மண்குழிக்கு கொண்டு போய் விட்டு விடுவார், புதைப்பதற்கென்று விட்டு விடுவார். கருவில் இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணா என்று விவாதம் நடத்தி உயிரோடு இருக்கிற பொழுது வயிற்றை பிளந்து வயிற்றுக்குள் இருக்கிற குழந்தையை எடுத்து பார்த்து அகமகிழ்வார்கள். சின்ன குதிரை போட்டி, ஜெயிச்சுட்டாரு தோத்துட்டாருன்னு வாய் தகராறாச்சுன்னா 40 வருஷமாய் குடும்ப சண்டை நடக்கும். அந்த அளவுக்கு மோசமான குணம். ஹதீஸ்கள்ல ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். திஹியத்துல் கலபி என்று ஒரு சஹாபி பெருமானிடத்துல வருவாங்க. பெருமானிடத்துல வந்து, யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன். சரி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் என் பாவங்களை அல்லாஹ் எல்லாவற்றையும் மன்னித்து விடுவானா? ஆம். இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னால் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அந்த சஹாபி தேம்பி அழுவாங்க. யா ரசூலல்லாஹ், இஸ்லாம் வருவதற்கு முன்னால், நீங்கள் எங்களிடத்தில் வருவதற்கு முன்னால் மக்கமா நகரம், இதோ இந்த மக்கா பூமி, இதோ நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? என் கையால் 40ற்கு சொச்சமான குழந்தைகளை உயிரோடு புதைத்திருக்கிறேன். அந்த அளவுக்கு மோசமான குணத்தில் இருந்தேன். எங்காவது ஊரில் பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தையை என்னிடத்தில் கொடுத்து விடுவார்கள். என் கையால் நான் குழி தோண்டி புதைத்து விடுவேன். ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தையை நான் கைப்பிடித்து அழைத்து செல்லுகிற பொழுது அந்த குழந்தை எங்கோ என்னை அழைத்து செல்லுகிறார் என்று சிரித்த முகத்தோடு வரும். குழி தோண்டி புதைக்கிற நேரத்திலும் அந்த பிஞ்சு குழந்தைகளின் புன் சிரிப்பு நான் பார்த்து கொண்டே இருப்பேன். மண்ணை தூக்கி போடுற வரைக்கும் அந்த குழந்தைக்கு தெரியாது, சற்று நேரத்தில் நான் மரணிக்க போகிறேன். 40 குழந்தைகளை நான் புதைத்திருக்கிறேன். ஒரு முறை கூட அந்த குழந்தையினுடைய புன் சிரிப்பால் என் இதயம் கலங்கியதே கிடையாது.
கொஞ்சம் கூடி வருத்தப்பட்டதே கிடையாது. இஸ்லாம் வந்தது, நீங்கள் நபியாக என்னிடத்தில் வந்தீர்கள், நான் பார்க்கிறேன், நான் செய்த பெரும் பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கிடைக்குமா என்று நான் இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ்னு சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடிதுடித்து போனார்கள். நிறுத்துங்க, போதும், எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான்னு பெருமானார் கடந்து சென்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் இப்படிப்பட்ட மக்களை பெருமானார் உருவாக்கினார்கள். எப்படி தெரியுமா? பெண் குழந்தையை வளர்ப்பதில் போட்டி எடுத்து முந்தி எடுத்தவர்கள் சஹாபாக்கள். என் வீட்டுல ஒரு பொம்பளை புள்ள இருந்தா பரக்கத்துன்னு அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கு வரைக்கும் எதிர்பார்க்கிற ஒரு இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்கினார்கள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பேற்பட்ட பேரதிசயத்தின் பொக்கிஷம் என்பதை உணர கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சமூகத்தை இப்படி மாத்தினாங்க. இப்படி மாத்துறதுக்கு ஒண்ணு பெருமானார் வாழை தூக்கியோ அல்லது போர் செஞ்சோ அல்லது பெரிய காசு பணங்களை கொடுத்தோ ஈர்க்கல. இன்னைக்கு பெருமானாருடைய வாழ்க்கை உலகமே கண்டு வியப்பது எதனால் தெரியுமா? காசு இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, வசதி இல்லை, கல்வி அறிவு கூட பெருமானாரிடத்தில் இல்லை என்கிற பட்டம் அன்றைக்கு மக்களால் கொடுக்கப்பட்டது. ஆனால் அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பேற்பட்ட மோசமான குணம் கொண்ட மக்களை கூட அப்படியே தன் பக்கம் ஈர்த்து கொண்டார்கள். எதனால் தெரியுமா? பெருமானாருடைய மிக முக்கியமான சுன்னத் அஹ்லாக்குகள் என்று சொல்லப்படுகிற நல்ல குணம். வரலாற்றில் ஒரு நெகிழ்ச்சியான ஒரு வரலாறு இப்படி இருக்குது. யமாமா தேசத்திலிருந்து ஒரு மனிதர் வர்றார். எதுக்குன்னா வாள்ல விஷம் பூசி ரொம்ப நாள விஷத்துல ஊற வச்ச ஒரு வாளை தூக்கிட்டு வர்றார். மக்காவில் இருக்கிற முகம்மதை கொலை செய்ய வேண்டும். வந்தார், நேர மதீனாவுக்கு வந்தார். தலையில துணி போட்டு நான் யாருங்கிறது தெரியாம யமன் தேசத்திலிருந்து யமாமாவிலிருந்து ஒரு மனிதர் வந்தார். அவருக்கு பெயர் சுமாமா என்று பெயர். துணி மூடி அப்படியே உம்ரா செய்யற மாதிரி அப்படியே வர்ற பொழுது சஹாபாக்களுக்கு ஒரு சந்தேகம். யமாமா தேசத்திலிருந்து உம்ரா செய்யறதா இருந்தா நேரடியா மக்காவுக்கு போகணும், எதற்கு மதீனாவிற்கு வரணும்? இன்னைக்கு இருக்கிற சாலை வசதிகள் போல அன்றைக்கு அல்ல. இன்னைக்கு எதுக்கு மதீனாவிற்கு இவர் வரணுங்கிற ஒரு சந்தேகத்துல ஊருக்குள்ள வந்த மனிதர் அப்படியே கையும் களவுமாக பிடித்து பெருமானாரிடத்துல அழைத்து செல்வார்கள். பெருமானாரிடத்துல போன உடனேயே ரகசியங்கள் வெளிப்பட்டு விடும். கையில பார்த்தா கத்தி, உம்ராவுக்குன்னு பேரு சொல்லிட்டு எதுக்கு விஷம் பூசின கத்தியை கொண்டு வராங்கன்னு சஹாபாக்கள் எல்லாம் பிடித்து மஸ்ஜிது நபவியிலே கட்டி வைக்கப்படுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. சஹாபாக்கள் எல்லாம் ஆவேசத்தோடு சொல்லுவாங்க, யார சொல்லலாம், உங்களை கொலை செய்யறதுக்கு யமாமால இருந்து வந்திருக்கிறார். இன்னைக்கு நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? என்னையா எதிர்க்கிற, என்னையா அடிக்க வர, ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெருமானார் எல்லாவற்றையும் விசாரித்தார். எதற்காக வந்திருக்கிறார்? யா ரசூலல்லாஹ், உங்களை கொலை செய்ய வந்திருக்கிறார். அப்படியா? அவரை அப்படியே விட்டு விடுங்கள். மஸ்ஜிது நபவியினுடைய தூணிலே கட்டி வைக்கப்படுகிறார். ஒரு நாள் அப்படியே விடப்படுகிறது. மறுநாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள், அதே போல விடப்படுகிறது. மூன்றாவது நாளும் பெருமானார் வருகிறார். எந்த தண்டனையோ திட்டோ அதட்டலோ பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை. நாலாவது நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. சஹாபாக்கள் ஆரவாரத்தோடு எதிர்பார்த்திருக்கிறார்கள். 3 நாள் கழிந்திருக்கிறது. சுமாமாவிற்கு என்ன தண்டனையை பெருமானார் கொடுக்க போகிறார்? ஆரவாரத்தோடு சஹாபாக்கள் முந்தி எடுத்து நிற்கிறார்கள். இன்னைக்கு உலகமே கண்டு வியந்த ஒரு செயலை பெருமானார் செய்தார்கள். சுமாமாவை அவிழ்த்து விடுங்கள், அவர் ஊருக்கு போகட்டும். ஆச்சரியப்பட்டு போனாங்க சஹாபாக்கள். யா ரசூலல்லாஹ், விடுதலை செய்யறதா? உங்களை கொலை செய்ய வந்தவங்க, பரவாயில்ல விடுதலை செய்யுங்க. சுமாமா விடுவிக்கப்பட்டார். என்ன செய்ய போகிறார்கள் என்று சஹாபாக்கள் பார்த்துட்டு அப்படியே நிக்கிறாங்க. சுமாமா நேரா போனார். அங்கே ஒரு கிணறு இருந்தது. கிணற்றில் ஒழு செய்தார். வந்தார், பெருமானாருக்கு பின்னால் தொழுதார். பெருமானாருடைய கையை பிடிச்சு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலல்லாஹ், அல்லாஹ் ஒருவன், நீங்க நபின்னு ஏத்துக்கிறேன். சஹாபாக்கள் அதிர்ந்து போனார்கள். எப்படி இவ்வளவு பெரிய மாற்றம்? சுமாமாவிடத்துல கேட்கப்பட்டுச்சு, எப்படி இவ்வளவு பெரிய மாற்றம்? அதெல்லாம் எதுவும் தெரியாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் வரை இந்த ஒட்டுமொத்த அரேபிய தீபகற்பத்தில் எனக்கு பிடிக்காத ஒரு ஊர் மதீனா, எனக்கு பிடிக்காத ஒரு முகம் பெருமானாருடைய முகம். ஆனால் இப்பொழுது சொல்லுகிறேன், ஒட்டுமொத்த உலகத்தில் எனக்கு பிடித்த ஊர் மதீனா, எனக்கு பிடித்த முகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு 3 நாள் பெருமானாருடைய தொடர் வாழ்க்கையை பார்த்தார்கள். இன்னைக்கு நம்ம வீட்டு பக்கத்துல 30 வருஷம் அக்கம் பக்கத்துல இருக்கிறோம்.
30 வருஷம் ஒன்னா பழகுறோம். நம்மோடு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள், நம்மோடு தொழில் பழகுவர்கள் எத்தனை பேர் இஸ்லாத்தை தழுவி கொண்டார்கள் என்றால் நம்முள் கேள்விக்குறி. பெருமானார் மனிதர்களுடைய இதயங்களை வென்றெடுத்தது நல்ல குணங்களால். எனவேதான் நாம் குறிப்பிடுகிறோம், பெருமானாருடைய சுன்னத்துகளில் ரபியுல் அவ்வலில் உறுதிமொழி எடுப்பதாக இருந்தால் பெருமானாருடைய நல்ல குணங்களை சுன்னத்தாக எடுத்துக் கொள்ளுங்கள். பெருமானாருடைய அந்த நடவடிக்கை அவ்வளவு வித்தியாசமா இருக்கும். ஹவ்வாத்துன்னு ஒரு சஹாபி, வரலாறுகள்ல நெகிழ்ச்சியாக பேசப்பட்ட சஹாபி. இவருக்கு என்ன வேலைன்னா, எங்காவது பெண்கள் கூடி இருந்தால் அப்படியே கூடி நின்று கதை பேசுவாங்க, இரவு கதைகள். இப்படி அந்த சஹாபி அந்த பெண்களோடு பேசிட்டு இருக்கிற பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க தூரத்திலிருந்து. என்னமோ ஒரு காரியத்தை ஹவ்வாத் செய்கிறார். ஹவ்வாத் என்ன செய்றீங்கன்னு கேட்கிற பொழுது அவர் என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு பொய் சொல்லிடுவார் அந்த சஹாபி. ரசூலுல்லாஹ், என் ஒட்டகம் ஒண்ணு இருந்துச்சு, அது காணாம போயிருச்சு, அதை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்ன உடனே, அப்படியா சரின்னு ரசூலுல்லாஹ் கடந்துட்டு போயிடுவாங்க. ஹவ்வாத் ரலியல்லாஹு அன்ஹு அப்புறம் ஏதாவது ரசூலுல்லாஹ் பள்ளியில எங்கேயாவது பார்த்தாங்கன்னா ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியா கேட்பாங்க, ஹவ்வாத் அந்த காணாமல் போன ஒட்டகம் கிடைச்சதா? எங்க பார்த்தாலும் கேட்பாங்க. எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ் எங்கேயாவது குதுபா பயான் செய்யறதாக இருந்தால் இவரை பார்த்தால் ஃபர்ஸ்ட் கேள்வி ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, காணாமல் போன ஒட்டகம் என்னாச்சுன்னு கேட்பாங்க. எங்க பார்த்தாலும் கேட்பாங்க. அந்த சஹாபிக்கு ஒரு கட்டத்துல மனசு ஒரு மாதிரி உடைஞ்சு போய், என்னடா இது தெரியாம சொன்ன ஒரு போய் பெருமானார் விடாமல் தொடர்ச்சியாக இந்த கேள்வியை கேட்கிறாரேன்னு பெருமானாரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூரமானார். எங்காவது பெருமானார் பேசிக் கொண்டிருந்தால் தலையை மறைத்து கொண்டு அப்படியே அமருவார். அப்படி ஒரு கட்டத்துல பள்ளியை விட்டு தொடர்பை விட்டு தூரமாகி விட்டார். ஒரு கட்டத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத நேரம் பார்த்து தொழுகைக்கு வருவாங்க. அப்படி ஒரு நாள் தொழுகைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத ஒரு நேரத்தில் ராகத்தா தொழனா, பெருமானார் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன்னு அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டி நிற்பார். யதார்ச்சையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே இவருக்கு பக்கத்துல உட்கார்ந்துருவாங்க. இவர் தொழுக முடியட்டும், ஹவ்வாத்துட்டே காணாமல் போன ஒட்டகத்தை கேட்டுட்டு போலான்னு நிப்பாங்க. அப்ப அவர் சுதாரித்துக் கொள்வார். இனி பெருமானார் கேள்வி கேட்டா விடமாட்டாங்க. தொழுகையை நீளமா தொழலான்னு கியாம் ருக்கு நீளமா செய்யும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தமா சொன்னாங்க, ஹவ்வாத், நீ எவ்வளவு நேரம் தொழுதாலும் நீ துளைத்த ஒட்டகத்தை கேட்காமல் நான் நகரவே மாட்டேன்னு சொன்ன உடனேயே ஸ்பீடா தொழுகையை முடிச்சு ரசூலுல்லாஹ் நிற்பாங்க. யார் ரசூலுல்லாஹ், தெரியாமல் ஒரு பொய் சொல்லிவிட்டேன் யார் ரசூலுல்லாஹ், அன்னைக்கு இந்த மாதிரி காரியம் நடந்துச்சு, நீங்க கேட்டா நான் செய்யற பாவத்தை இந்த குற்றத்தை எதையாவது சொல்லி கேவலப்பட்டு விடுவோனோ என்று நான் பயந்து போய் ஒரு பொய்யை சொன்னேன்னு சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், அந்த பொய் நீ சொல்லும் பொழுதே எனக்கு தெரியும், உன்னிடத்தில் ஒட்டகமும் இல்லை, அது காணாமல் போகவும் இல்லைன்னு எனக்கு தெரியும், நீயே குற்றத்தை ஒத்துக்கொண்டு அதை சீர் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இவ்வளவு முயற்சியை நான் எடுத்தேன்னு சொல்லுவாங்க. ஹவ்வாத் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையினுடைய கடைசி பக்கத்தில் சொல்லுவார்கள், பெருமானார் மாத்திரம் அந்த நடவடிக்கை எடுத்ததினுடைய பின்விளைவு என்ன தெரியுமா, நான் மரணிக்கிற வரை அந்நிய பெண்களின் நிழலை கூட என் கண்களால் நான் பார்த்ததே இல்லைன்னு இந்த சாபி சொல்லுவாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின்டியார்களே, பெருமானார் என்பவர்கள் இந்த உலகத்திற்கு கிடைத்த பேரதிசயங்களுடைய பொக்கிஷம். அந்த பெருமானார் ஒவ்வொருவருடைய இல்லங்களிலேயும் வர வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கிற முதல் கல்வி பெருமானார் குறித்து உண்டான கல்வி. உங்கள் குடும்பங்களின் வாழ்வியல் முன்மாதிரி உங்களுடைய பெருமானாராக அமைக்கப்பட வேண்டும். இப்படி உலகத்தில் கட்டமைக்கப்படுகிற பெருமானார் யார் என்கிற கேள்வியின் பதில்கள் தான் நாளை கபரில் வைக்கப்படுகிற கேள்விகளுக்கும் பதிலாக அமையும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டிய தருணமாய் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு நாம் வைக்கிறோம். வல்ல ரஹ்மான் இம்மையிலேயும் கபரிலேயும் மறுமையிலேயும் பெருமானாரின் மீது நேசம் கொள்ளுகிற, பெருமானாரோடு சுவனம் செல்லுகிற உயர்ந்த கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم ربنا اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنا نسألك حبك وحب نبيك وحب عمل الذي يقربنا إلى حبك يا الله. اللهم املأ في قلوبنا محبتك ومحبة رسولك وشوقك وشوق لقائك يا الله يا رحمن يا رحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل يا ربي على النبي محمد وعلى آله وصحبه أجمعين.
والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب صل عليه وسلم.